தேவனுடைய சித்தம். எல்லாருமே நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் இது கடவுளுக்கு சித்தமா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரணும். தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு இது விருப்பமா? இப்போ என் சித்தம் அப்படின்னா என்னுடைய விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கடவுளுடைய சித்தத்தை எல்லா காரியத்திலும் நாடுகிற நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கு அது விருப்பமா? அப்போ கடவுளுக்கு விருப்பத்தை தான் நம்ம எல்லா விஷயத்திலும் செய்யணும். உங்கள் வேலை விஷயத்திலும் சரி, உங்கள் அன்றாட இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, எல்லா காரியத்திலையும் கடவுளுக்கு இது விருப்பமா அப்படின்னு கேட்டு செய்கிறது தான் சரியான செயலை ஒழிய எப்படி வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறது கடவுள் என்னைக்கும் விருப்பப்பட மாட்டார். அது கடவுளுடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது கடவுளுக்கு பிரியமா செய்யணுமே ஒழிய உங்கள் இஷ்டத்துக்கு கடவுளுக்காக செய்கிறோம் என்று செய்யக்கூடாது. இப்போ ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்றாரு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் தேவன் விரும்புகிறபடி ஊழியம் செய்கிறாங்களா அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. இப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனிங்க. கடவுளுடைய பேரை மட்டும் கர்த்தாவே கர்த்தாவே, இயேசுவே இயேசுவே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறவன், எப்போ பார்த்தாலும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டானா? கடவுளுடைய சித்தம் எதுவோ அதை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். ஏன்னா கீழே உள்ள வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அந்நாட்களில், அதாவது தேவனுடைய அந்த வருகையின் நாட்களில், அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இவங்க யாரப்ப? ஊழியக்காரங்க. கடவுளுக்காக சேவை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு அவர் நாமத்தை பயன்படுத்தி அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அவர் நாமத்தை பயன்படுத்தி பேய்களெல்லாம் துரத்தி இருக்கிறாங்க. அவர் நாமத்தை பயன்படுத்தி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறாரு. ஏன்? அவங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அற்புதங்கள் செய்யறாங்க, அடையாளங்கள் செய்யறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, என்னென்னமோ நடக்குதானா. ஆனா கடவுள் அவர்களிடத்தில் விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சித்தம் எதுவோ, அவருக்கு என்ன பிரியமோ அதைத்தான் செய்யணும். அது இவங்க கிட்ட இல்லை. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில கடவுள் நாமத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா முக்கியம் எதுன்னா, கடவுளுக்கு எது பிரியமோ அதை செய்யணும். அதுதான் நீங்க ரோமரின் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் புத்தியுள்ள ஆராதனையை தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய பரிபூரணமான விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம அதற்கு அர்ப்பணிக்கிறது தான் மறுரூபப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே என்னை மறுரூபமாக்கும் இப்படின்னு கடவுள்கிட்ட பார்த்து கேட்போம். ஆனா எப்படி மறுரூபம் ஆக வேண்டும் என்கிற சத்தியத்தை வேதம் ஏற்கனவே சொல்லிருச்சு. அப்ப கடவுளுடைய சித்தம் என்பதை அப்படி போய் ஜெர்மனி ஏதோ மந்திரம் மாதிரி கத்துக்கலாம், சோவி போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி, அல்லது ஒரு கிளி ஜோசியம் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி, இதை செய்யலாமா என்னன்னு குறி கேட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படி இல்லை. ஏற்கனவே தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி விட்டது. அப்ப அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதன்படி வாழ்றதுதான் கடவுளுடைய சித்தம். இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, இது கடவுளுடைய சித்தமா கடவுளுடைய சித்தம் இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. இப்ப நிறைய பேர் வேதத்தை படிச்சு கடவுளுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறத விரும்புறது இல்லை. ஏதாவது ஒரு சோவி போட்டு பார்க்குற மாதிரி, குறி சொல்றதை கேட்குற மாதிரி இன்னைக்கு இப்போ பாஸ்டர் இதுக்கு செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்றதா விரும்புறாங்க. எப்படி சோவி போட்டு சாதகம் பார்த்து என்னென்னமோ பார்த்து பொருத்தமெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணம் ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்காம இன்னைக்கு உலகத்துல போற மாதிரி, இன்னைக்கு பல பாஸ்டர்கள் ஜெபிச்சு இப்படி குறி சொல்ற மாதிரி சொல்லி வச்ச கல்யாணமும் நிறைய கல்யாணம் உருப்படாம தான் போகுது. நிறைய இடங்கள் இப்படி நடக்குது. நுட்பமா புரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சித்தம் என்னங்கிறத வேதாகமம் ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டது. அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இயேசு கிறிஸ்துவிட்ட அவங்க தாயும் சகோதர சகோதரியும் வர்றாங்க. அப்போ உன்னுடைய தாயும் சகோதர சகோதரியும் வந்திருக்கிறாங்க, பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு தாய்?
பிதாவினுடைய சித்தத்தின்படி யார் செய்யறாங்களோ அவங்க தான் என் தாயும் என் சகோதர சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து எங்க சொல்றாரு? மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல பேசுறாரு. இப்படி அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சித்தத்தை செய்யணும். இந்த பூமியில மரியாளுகிட்டையும் அல்லது மரியாளுடைய பிள்ளைகளிடத்திலையும் ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தது என்ன? அவருடைய சித்தம் செய்ததுதான். ஒருவேளை மாம்ச ரீதியாக தேவன் மரியாளை தெரிந்தெடுத்தாலும், ஒருவேளை மாம்ச ரீதியாக மரியாளுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் கூட, இந்த உறவின் அடையாளத்தை வைத்து கடவுள் அவங்கள பரலோகம் போவாங்கன்னு தீர்மானிக்கல. அவங்க கிட்டையுமே தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, பிதாவின் சித்தத்தை எதிர்பார்த்தார். இப்ப பிதாவினுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து மூலியமான ரட்சிப்பு. என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்ப இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சகராக. இதுதான் பிதாவினுடைய சித்தம். நல்லா கவனிங்க, கடவுள் வச்சிருக்க சிஸ்டம். கடவுள் இதைத்தான் மனித குலம் ரட்சிப்படையிருக்கு. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன காரியத்தை வச்சிருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலியமா தான் பரலோகம் வர முடியும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தும் போதுதான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றோம். அது இல்லாம நாங்க அவருக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம். இன்னைக்கு ஜீசஸை ஏற்றுக்கொள்ளாம பிதா பிதா அப்படின்னு போற நிறைய கூட்டம்லாம் இருக்குது. சோ அவர்களுக்கு பிதாவினுடைய சித்தம் என்ன என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக ரட்சிப்பை பிதாவானவர் தான் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் பிதாவிடத்தில் வர முடியும். அப்ப இதுதான் தேவன் வைத்திருக்கிற சித்தம், இதுதான் தேவனுக்கு பிரியம் என்று அவர் பார்த்து வச்சிருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, வேதாகமத்திலே இறைவனுடைய சித்தம் என்ன என்கிறதை எல்லா தரப்பு விஷயத்துக்கும் வேதாகமம் பதிவு செய்கிறது. இப்ப ஊழிய பாதையில பிதாவினுடைய சித்தம் என்ன? வேதாகமம் நமக்கு தெளிவா சொல்கிறது. ஊழிய பாதையில ஒருத்தன் எப்படி ஊழியம் செய்யணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் நீங்க தீத்து புத்தகம் தீமோத்தேயு புத்தகத்தை வாசிங்க. ரெண்டு புத்தகம், 1 தீமோத்தேயு புத்தகம், 2 தீமோத்தேயு புத்தகம், தீத்து புத்தகம். இதை நீங்க வாசிச்சாலே போதும், ஒரு ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்யணும், எது கடவுளுக்கு பிரியமான ஊழியம் என்பதை தீத்துவும் தீமோத்தேயும் நமக்கு வெளிப்படுத்திடுச்சு. அப்ப கடவுளுக்கு பிரியமா ஊழியம் செய்யறவன் இந்த 2 புத்தகத்தையும் நீங்க வாசிச்சாலே போதும், கடவுளுக்கு பிரியமான ஊழியத்தை நீங்க செஞ்சிடலாம். அதை விட்டுட்டு அந்த புத்தகத்தில் இல்லாத சில விஷயங்களை செய்து கொண்டு ஊழியம்ங்கிற போர்வையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பிதாவுக்கு பிரியமான ஊழியமாக இருக்காது. புரிஞ்சுக்கங்க. இப்ப வாழ்க்கையில நம்ம உலக வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தேவனால் மீட்கப்பட்டோம். இப்ப இந்த உலக வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? இதை குறித்து ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன? கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதை வாசிக்கிறேன், கவனிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய சித்த என்ன அப்படிங்கறத அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை செய்யணும், தேவனுக்கு பிரியமா வாழணும், சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையோடு வாழணும், நீடிய சாந்தத்தோடு வாழணும். இது எல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும், எது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சத்தியம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும், வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும். இங்க மார்க்கம்ங்கிறது ஒரு வே, இது ஒரு பெரிய படர்ந்த தேவன் அருவருக்கிற ஒரு வழியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. வேசித்தனம் அதுக்கு விலகி இருக்கணும். வேசி மார்க்கம் அப்படின்னா தேவன் அருவருக்கிற எந்த விஷயத்தையும் விட்டு நம்ம விலகி இருக்கணும். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப கடவுள் அசுத்தமான அருவருப்பான எந்த ஒரு வாழ்க்கையும் இந்த பூமியில நீங்க வாழ்ந்து கொண்டு இயேசு இருக்கிறாரு, கடைசியில கத்தாவே கத்தாவே அப்படின்னு போய் நின்னோம்னா அவர் உள்ள அப்படியே கொண்டு போய் வச்சிருவாரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளவே முடியாது. இதை குறித்து ஒரு சின்ன கதை சொல்றேன், உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்டின், நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நாங்கெல்லாம் தாய் சபை, நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே எங்க பாட்டம் மூட்டியெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆளு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல
பிறந்த ஒரு மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் சர்ச்சுக்காக, கடவுளுக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்வார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான எந்த ஒரு காரியம் இல்லை. எங்கு பார்த்தாலும் சண்டை போடுறது, ரவுடி மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு சொந்தமா. அவரு பல வழியில தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே சம்பாதித்த பணங்கள்ல அந்த பணத்தை எல்லாம் போட்டு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டாரு. ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் சரக்கு, எப்ப பார்த்தாலும் சுருட்டு அடிக்கிற ஒரு மனிதன். எப்பவுமே சுருட்டு ஒரு வாழ்க்கையில புகஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வாரமானா சபைக்கு போயிடுவாரு, அந்த சபையை கட்டி கொடுத்துருக்கிறாரு. பக்திக்கான எல்லா ஆக்டிவிட்டிலையும் அவர் பங்கெடுப்பார். ஆனா தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இல்லை. ஒரு நாள் மரிக்கிறாரு, நேரா அங்க போகிறாரு, இங்க மேல மோட்சத்துக்கு போறாரு. உங்களுக்கு கதை வெடிவில் விளக்குறேன், அவ்வளவுதான். போகும்போது பரலோகத்தின் வாசலுக்கு முன்பாக ஒரு தேவதூதன் நிற்கிறார். இவரை பார்த்த உடனே இவரை உள்ள விடலன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, பீட்டர்னு வச்சுக்கோங்க ஒரு பேரு. பீட்டர் என்ன செய்யறாரு, பயங்கரமா தேவதூதன் கூட ஒரே ஃபைட் பண்றாரு. எப்படி நான் யார் தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா, நான் பீட்டர். அது மாத்திரம் இல்லை, நான் எங்க ஏரியாவிலேயே ஒரு பெரிய சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கிறேன். வாரம் நான் சபைக்கு போறவன், உபவாசம் போடுறவன், கடவுளுக்காக காணிக்கைகளை அள்ளி இறைக்கிறவன். என்னையே நீ விடமாட்டேன்னு சொல்லியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்க பயங்கரமா வாசல்ல ஒரே கலப்புறம். சத்தத்தை கேட்டு ஜீசஸே வந்துட்டாரு. என்னப்பா இங்க பிரச்சனை அப்படின்னா, ஐயா இவர் உள்ள போறதுக்கு தகுதி இல்லாதவர், ஆனாலும் உள்ள வந்தே ஆகணும் அப்படி இப்படின்னு பீட்டர் விட்டுட்டு இருக்கிறாரு. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு சரி, ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, சரிப்பா நீ அவரை உள்ள விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஆண்டவர் ரொம்ப இறக்கம் உள்ளவர், அப்படிதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேன்னு உள்ள விட்டாச்சு. பீட்டர் உள்ள வந்துட்டாரு. இப்ப அப்படிமா பார்க்குறாரு, பரலோகம் எல்லா இடங்களும் பரிசுத்தம், எங்கு பார்த்தாலும் பரிசுத்தமா இருக்கு. ஒரு இடத்துல கூட அசுத்தத்தை பார்க்கவே முடியல. ஏன்னா பூமி முழுக்க இங்க அசுத்தத்தை பார்த்த ஆளு. பரலோகம் போகும்போது எல்லாம் ஜொலிப்பா இருக்குது, அவ்வளோ சுத்தபத்தமா இருக்குது. இவர் தன்னை பார்க்கிறாரு, தனக்கும் அந்த பரலோகத்துக்கும் சம்பந்தமில்லாத ஆள் மாதிரி இவரே இருக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள்லாம் அப்படியே வெண்வஸ்திரமா பயங்கரமா அப்படியே பரிசுத்தமா போயிட்டு இருக்கிறாங்க அங்கிட்டும் இங்கிட்டும். இவர் பார்க்கும்போது அவ்வளோ அந்த கேடா அசிங்கமா இருக்கிறார். என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம், இந்த இடம் இவ்வளோ பரிசுத்தமா இருக்குதே. சுத்தி பார்த்துட்டு கடைசியா தான் ஜிப்பாவுக்குள்ள கையை ஒட்டி சுருட்டு எடுத்து வாயில வச்சார். பூமியில இருக்கும்போது தீப்பெட்டியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தீப்பெட்டி இல்லை. இப்ப நைஸா கூப்பிட்டு தேவதூதன்ட்ட மேக்ஸ் பாக்ஸ் இருக்கா, தீப்பெட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. தீப்பெட்டியா? தீப்பெட்டியெல்லாம் இங்கே கிடைக்காது. எதுக்கு உங்களுக்கு தீப்பெட்டி? ஐயா நான் ரொம்ப பயபக்தியான ஆள் தான், சர்ச்சு கட்டி கொடுத்துருக்குறேன், வாரமானா கோயிலுக்கெல்லாம் போயிடுவேன். ஆனால் சுருட்டு குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. 24 மணி நேரமும் சுருட்டு வாயில் புகையணும். நான் இங்கே வந்தாலும் சுருட்டு குடிக்கணும் ஐயா, அதனால எனக்கு நீங்கள் தீப்பெட்டி ரெடி பண்ணித்தாங்கன்னு. தீப்பெட்டியெல்லாம் இங்கே கிடைக்காது தம்பி அப்படின்னாரு. தீப்பெட்டி கிடைக்காதா, என்ன சொல்கிறீங்க, பரலோகத்தில் இவ்வளோ பெரிய பரலோகத்தில் தீப்பெட்டி இல்லையா அப்படின்னு அவர் பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசிக்கு சொன்னாரு, தீப்பெட்டியெல்லாம் இந்த இடத்துல கிடைக்காது, இது ரொம்ப பரிசுத்தமான இடம், இங்க வெளிச்சத்துக்கு தீக்குச்சியெல்லாம் தேவையில்லை, கர்த்தரே இங்க வெளிச்சமா இருக்கிறாரு, அதனால உங்களுக்கு தீக்குச்சி கிடைக்கிற நெருப்பு இருக்கிற இடம் ஒரு இடம் இருக்குது. பாருங்க தூரத்துல ஒரு இடம் நல்லா ஜொலிப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா? ஆமா, நல்லா கதை நெருப்பு எரியுது, அங்க நிறைய நெருப்பு இருக்குது, நீங்க கேட்கிற தீப்பெட்டி அங்கதான் இருக்குன்னு, நீங்க அங்க போலாம் அப்படின்னு இவர் நினைச்சாராம், இது நமக்கான இடம் இல்லை, அங்கதான் நமக்கு தேவையான நெருப்பு கிடைக்குது, அங்கேயே போயிடுவோன்னு கடைசியில அவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துட்டாராம். அது மாதிரி இந்த கதையின் அடிப்படையில் அதே மாதிரி நாம கர்த்தாவேன்னு கூப்பிட்டு நம்ம எல்லாரும் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை பிடிச்சுக்கிட்டு வாழ்றோம், அப்படி வாழ்றோம், சர்ச்சுக்கெல்லாம் போறோம், காணிக்க கொடுக்கணும். இருந்தாலும் கடவுளுக்கு பிரியமானதை பரிசுத்தம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நாம் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கடவுளுக்கு பிரியமானது சித்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்தபடி வேசி மார்க்கத்தை எதெல்லாம் தேவன் அருவருக்கிற வழியோ அதையெல்லாம் விட்டு விலகிறது தான் தேவனுடைய சித்தம்.
இதை தாண்டி நீங்க மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவன் பிரியப்படுகிறது என்னது, அதுதான் மனுஷங்கிட்ட விரும்புறாரு அப்படிங்கிறது நிறைய நீதியை, இரக்கத்தை, பயபக்திய, தாழ்மையா, கடவுளுக்கு முன்பாக நீ தாழ்மையா இருக்கணும், இதைத்தான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதை அல்லாமல் அது உனக்கு நன்மை உண்டாகும்படி தான் நான் இதையும் கேட்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் மீகா புத்தகத்தில் குறிப்பிடுவார். நீங்க வாசிங்கன்னா அங்கே தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். எபிரேயர் 13-16 வசனத்திலையும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம தான தர்மம் செஞ்சு வாழணும், இப்படி தான தர்மம் செஞ்சவர்கள் தேவ தூதர்களே போஷிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பூமியில தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது குறிச்செல்லாம் நிறைய வசனங்கள் வெளிப்படுத்துது. அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரிக்க கத்துக்கறணும். நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் யோபுவை பார்க்குறோம், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் இந்த தீமை வரும்போது அதை நம்ம சகிச்சு கொள்ள வேண்டாமான்னு கேட்டுட்டு நாவினால ஒரு தவறும் யோபு செய்யாமல் இருந்தாராம். யோபுவை பார்த்து மெச்சிக்கொண்டு போறதுக்காக யோபு புத்தகம் இல்லை, யோபுவை போல நீங்கள் நான் வாழ்வதற்காக தான் ஆவியானவர் யோபு புத்தகத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றுக்காகவும் அது நன்மையோ தீமையோ இந்த உலக வாழ்க்கையில என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். கடவுள் நம்ம கூட இருந்தாலும் நம்ம பிரியப்படாத தீமைகள் கூட வரலாம். யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது குழியை தூக்கி போட்டாங்க, எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம். தன் சொந்த கூட பிறந்த சகோதரர்களே குழியில தூக்கி போடும்போது எப்படி இருக்கும் அந்த வேதனை. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாருன்னு தான் நம்ம வாசிக்கிறோம். வித்துட்டான் சொந்த சகோதரனை வித்துட்டான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான்னு வாசிக்கிறோம். தவறான பழிசாட்டப்படுறாரு யோசேப்பு, கர்த்தர் கூட இருந்தான்னு வாசிக்கிறோம். ஜெயில போடப்படுறாரு, கர்த்தர் கூட இருந்தான்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கையில இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக நாம் விரும்பாத பாதைகளிலே கடவுள் நடத்தினாலும் கூட அது எல்லாம் நன்மைக்காக தான் புரிந்து எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று அழகாக நம்ம வேத வாக்கியத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட நீங்க நன்மை செய்து புத்தீனமான மனிதர்களுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல பல மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்புவாங்க. நம்மளை எப்படியாவது நம்முடைய குணத்தை மாற்றணும், நம்மளும் அவங்கள போல வெறி பிடித்தவர்களாக, அவர்களை போல தவறானவர்களாக மாற்ற வேண்டும், கோபப்படுகிறவர்களாக மாற்றணும், அமைதியற்றவர்களாக மாற்றணும்னு அவங்க என்னென்னமோ நமக்கு விரோதமாக செய்வாங்க. ஆனா நாம என்ன செய்யணும் வேதம் கற்றுக் கொடுக்குதுன்னா, அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில நன்மை செய்து அந்த தீமைக்கு பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்து அந்த புத்தியினமான மனிதனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குதான். இதுதான் இன்னைக்கு பரிசுத்தவான்கள்லாம் செஞ்சாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு தீமை செஞ்சாங்களோ அவர்களுக்கும் கூட நன்மை செய்து அவர்களுடைய அறியாமையை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களுடைய வாழ்வினுடைய மோசமான நிலைமையை அவர்களுக்கு புரிய வைத்து திருத்தினார்கள் அன்றைய பரிசுத்தவான்கள்லாம். மிஷனரிகள்லாம் அப்படிதான் செஞ்சாங்க. அண்ணே தெரசா அனாதை குழந்தைகளுக்கு போய் ஏதாவது இந்த அனாதை குழந்தைகளுக்கு செய்யுங்கயான்னு கேட்கும்போது ஒரு செல்வந்தன் மூஞ்சியில காரி துப்புனாராம். அன்னை தெரசா அம்மா என்ன செஞ்சாங்க, அதை தொடச்சிக்கிட்டு எனக்கு தர வேண்டியதை தந்துட்டீங்க, ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது தாங்க மறுபடியும் கேட்கும்போது அந்த ஆள் என்ன செய்யறதுன்னே தெரியல, திக்குமுக்காடி போய் அதுக்கப்புறம் உதவி செய்தாராம். அப்ப நல்லா கவனிங்க, புத்தியீனமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யறாங்க. கிறிஸ்தவர்கள் என்னதான் நம்ம ஓடி ஓடி போய் மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சாலும் கூட இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. இவர்கள் மோசமானவர்கள் என்று நம்ம மேல குற்றச்சாட்டுது. நம்ம இல்லாமல் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு தவறான எண்ணத்துக்குள்ள அவங்க போகத்தான் செய்யறாங்க. ஆனா அவங்களால் நம்ம வெறுக்கப்படும் போதும் ஒதுக்கப்படும் போதும் கூட நாம் அவர்களுக்கு நன்மை செய்து அவருடைய அறியாமை அடக்குவது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. இன்னும் அநேக தேவனுடைய சித்தம் என்ன, அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், என் ஊழிய பாதையில் தேவன் எப்படி வாழ வேண்டும் விரும்புகிறார், என்னுடைய திருமண விஷயத்திலே தேவன் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எல்லாவற்றையும் வேதாகமும் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை சுட்டி காட்டுகிறது. சோ வேதாகமத்தை திறந்து வாசித்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து வாழுங்கள். ஏதோ மற்றவர்களைப் போல ஒரு மதவாதிகளைப் போல கிறிஸ்தவம் ஒரு இயேசுநாதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் சொல்லிட்டு சும்மா பக்தி விஷயங்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நாம் அங்கே போக முடியாது. தேவனுடைய சித்தம், பரிபூரணமான சித்தம் என்னதென்று நீங்க பகுத்தறிந்து அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிங்க. நம்ம 7ஆம் அதிகாரத்தில் மத்தியில வாசிக்கும் போது கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுற கூட்டத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. தேவன் வரும்பொழுது அவர் நம்மளை கட்டி அணைக்கணும். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமம் உள்ள என் மகளே மகனே, வா என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் நம்மை கட்டி அணைக்கும்படியாக அவருக்கு சித்தம் என்னவோ அது வேதத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து அதிலே செய்யும்.
ஸோ இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். தேவனுடைய ஊழிய பாதையிலே தேவனுடைய சித்தம் என்ன, உங்கள் அன்றாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்பதை வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அது மாத்திரமில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனால எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அவங்க அறியணும்னு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறாராம். அப்ப வேதாகமம் இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது நாம என்ன செய்யணும்? அப்ப எல்லா மனுஷர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்க ரட்சிப்படைவதற்கு வாசலை நம்ம திறந்து வைக்கணும். சுவிசேஷம் மட்டும் நம்ம திறந்து வைக்கிற வாசல் இல்ல, நம்ம வாழ்க்கையும் தான். நம்ம இந்த பூமியில அவங்க கண் முன்னால நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் அவங்களுக்கான ரட்சிப்பின் வாசலை நீங்க திறந்து வைக்கிறீங்க. நீங்க திறந்து வச்சு அவங்க ரட்சிக்கப்படுவதற்கான காரியத்தை நீங்க செய்றீங்க. அப்ப அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. இப்படி எல்லாம் இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப ஒட்டுமொத்தமாக வேதாகமம் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை விளக்கிவிட்டது. வேதாகமத்தை நேர்த்தியாக வாசித்து தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது சித்தம் என்பதை நீங்கள் அறிந்து அந்த சித்தத்துக்கு நேராக வாழுங்கள். நிச்சயமாக தேவன் வரும்போது உங்களை என் மகளே என் மகளே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று நிச்சயமாக கட்டி அணைத்து உங்களை பரலோகத்தில் சேர்ப்பார். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய சித்தத்துக்கு நேராக உங்களை வழி நடத்துவாராக. God bless you.